والسلام من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة صدق رسوله النبي الكريم كما قال عليه الصلاة والسلام. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர் சர்தார் துஆல முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜும்ஆவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயிலே வந்தமர்ந்து இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும், எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தை கடந்து ஹஜ்ஜுடைய கடமைகளை முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே கடந்த காலங்களிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுக்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய இந்த ரமலானில் நாங்கள் பொறுமையாக நோன்பு பிடிச்சதுக்காக வேண்டி அல்லாஹ் தரக்கூடிய சுவனம், அந்த சுவனத்தை பற்றியெல்லாம் நாம் கேட்டோம். அந்த சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய சபபுகள், அஸ்பாபுகள், வழிகள் 20 வழிகள் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, சுவனத்துக்கு செல்வதற்காக வேண்டி அதிகமான வழிகள் இருந்தாலும் பல முறைகள், பல விதங்கள், இது மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல. இருந்தாலும் எங்களுக்கு அந்த சுவனத்தை அடைவதற்காக வேண்டி அந்த அமல்களை ஆசையுடன் ஆர்வத்துடன் செய்து அந்த சுவன பதியை நாம் அடைவதற்காக வேண்டி ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கணக்கு 20 சபபன் லிதுஹூலில் ஜன்னா, 20 சபபன் லிதுஹூலில் ஜன்னா என்ற தலைப்பில் இந்த குத்துபாவை நோக்குவோம். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறுகிய கால இந்த வாழ்க்கையிலே முழுமையாக அவனை வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களை படைத்திருக்கின்றான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அல்லாஹ்வுடைய வணக்கம்தான் முழுக்க இருக்கின்றது. இதில் அன்புக்குரியவர்களே, அந்த 20 விஷயங்கள் சுருக்கமான நேரம் என்பதனால அன்புக்குரியவர்களே அந்த 20 விடயத்தையும் இந்த குறுகிய நேரத்தில் அவங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்பதற்காக சுருக்கமாக இந்த விடயங்களை அவசரமாக தலைப்புக்குள் செல்கின்றேன். அதில் முதலாவது விஷயம், சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு அடைஞ்சு கொள்றதுக்கு லேசான முக்கியமான ஒரு பாதை தான் ஈமானுடைய பாதை. அல் ஈமானு பில்லாஹ், ஈமானுடைய பாதை. ஈமான் என்று சொன்ன அன்புக்குரியவர்களை இன்றைக்கு இஸ்லாம் எல்லா இடத்திலையும் இருக்குது. ஈமான் அதனுடைய பக்குவம், உண்மையான தக்வா, தவக்குல், பயபக்தி, இது எங்களிடத்தில் வரும். இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீம்களுக்கு அடி, 57 முஸ்லீம் நாடுகள் உலகத்தில் பெரும் அடி பார்த்து கொண்டிருக்க அடி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் இது ஈமானுடைய பலத்தை இழந்த சமூகம். 800 கோடி முஸ்லீம், 800 கோடி மக்கள்ல 150 200 கோடி முஸ்லீம்கள். எல்லா விதமான பலமும் முஸ்லீம்களுக்குத்தான் இருக்குது. அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய வீட்டிலே இருக்கின்றார்கள். அரச மாளிகையிலே, ரோம், பேர்ஷியா, சைனா, அன்புக்குரியவர்களே, அரசாட்சியில் இருக்கக்கூடியவனுக்கு அவனுடைய அறையிலே தூக்கம் கிடையாது. ஏன்? உமரை நினைத்து ரலியல்லாஹு தஆலா.
உமருடைய பயம். உமர் யாருக்கு பயந்தார்? உமர் ரலியல்லாஹு தஆலா யார் மீது நம்பிக்கை கொண்டார்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பயம். அதான் சொல்றான் அன்புக்குரியவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி. இந்த ஹக்க துகாத்தி எங்கள் இடத்துல வரது உண்மையான அல்லாஹ் சொல்ற, நீங்க அல்லாஹ்வை அஞ்சுங்கோ. எப்படி? ஹக்க துகாத்தி, உண்மையான முறையில், ஹக்கான. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தக்வாவும் ஈமானும் பயபக்தியும் எங்களிடத்தில் பலமாக வரும் என்று இருந்தால் அன்புக்குரியவர்களை உலகத்தில் வெற்றி. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு ஜும்மாவுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜும்மாவுக்கு பார்த்தா லயஃப்லஹல் முஸ்லிமூன் ஹத்தா யதசாபகு லி ஸலாத்தில் ஃபஜ்ரி. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஜும்மாக்கு போடுற போட்டி ஃபஜ்ருக்கு வராத வரையில் இந்த உலகத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடையாது. ஹத்தா யதசாபகு லி ஸலாத்தில் ஜும்மா, ஃபஜ்ருக்கு இந்த போட்டி வர வேண்டும், இந்த சலம் ஃபஜ்ருக்கு வர வேண்டும். 27க்கு வந்ததே, பெருநாள் அன்று இதை விட தாண்டி வந்ததே. சில பேர் அந்த 27லையும் ஞாபகப்படுத்தின அன்புக்குரியவர்களே, சில பேர் 27க்கு தௌபா முஸ்லீம், ஜும்மா முஸ்லீம், பெருநாள் முஸ்லீம். அன்புக்குரியவர்கள், இந்த சனம் நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வர வேண்டும். அந்த ஈமான், அந்த குவத்தை நாம் அடைய வேண்டும். அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். ஈமான் சாலிஹான அமல் இருக்கும். ஒருத்தட்ட சாலிஹான அமல் இருக்குது, ஈமான் இல்லை. ஈமான் இருக்குது, சாலிஹான அமல் இல்லை. உலாஇக, இவர்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹும் அஸ்ஹாபுல் ஜன். ஈமானும் சாலிஹான அமலும் இருக்கும். ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் தான் அந்த சுவனபதியில் நிரந்தரமாக இருப்பாங்க. அல் அமலு ஸாலிஹ் பிலா ஈமான் லா கீமத லஹு. ஈமான் இல்லாத சாலிஹான அமலுக்கு கூட பெருமதி கிடையாது. ஈமான் இல்லாத சாலிஹான அமலுக்கு கூட பெருமதி இருக்கு, பொறுமதி இல்லை. அப்போ இன்றைக்கு ஈமானும் இல்லை, சாலிஹான அமலும் இல்லைண்டா. அந்த ஈமான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்றான் உலைக அஸ்ஹாபுல் ஜன்னah, சொர்க்கத்தை தாரன். இது ஒரு விஷயம், ஈமான் பில்லா. ரெண்டாவது விஷயம், வதாஅத்தி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் மீது இருந்த ஈமான், அவனுடைய அன்பு நபி முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த மஹப்பத் இருக்கணும். அல் மர்உ மஅ மன் அஹப்ப. நாளைக்கு மறுமையில அன்பு நபியோட நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கணுமா? யார் யாரை நேசிக்கிறாரோ, யாரில் அன்பு வைக்கிறாரோ அவரோட கூட இருப்பார். யாரை நேசிக்கிறோம் கொஞ்சம் உள்ளத்துக்கு எடுத்து யோசிச்சு பார்ப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே. யாருடைய நேசம் எங்களுடைய உடல் உறுப்புகளால் வெளியாகி கொண்டு இருக்குது? யாருடைய அன்பு வெளியாகிட்டு இருக்குது? யாருடைய அன்பை சுன்னத்தை எடுத்து நடப்பதற்கு வெட்கமாக இருக்கின்றது? யாருக்காக வேண்டி இதனை நாம் விட்டுக் கொடுக்கின்றோம்? அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை விட மேலாக மதித்தார். மன் அதாஅனி தஹலல் ஜன்னah, யார் எனக்கு வழிபடுவார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைஞ்சிட்டாங்க. எங்களுடைய நாங்கள் பின்பற்றது, நாங்கள் வழிபற்றது, எங்களுடைய இமாம் எல்லாமே அன்புக்குரியவர்களே, அன்பு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ குதுவத்துனா வஹுவ சய்யிதுனா. சொர்க்கம் போற வரைக்கும் எல்லா வித வழிபாடுகளிலையும் அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு யுத்கில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அல்லாஹ்வுக்கு மட்டுமில்ல அல்லாஹ் வழிபட சொல்றான், அவனுடைய தூதருக்கும் வழிபட சொல்றான். தூதருடைய வாழ்க்கைகள் இருக்கணும். குல் உம்மத்தி யத்குலூனல் ஜன்னah இல்லா மன் அபா. அன்புக்குரியவர்களே, என்னுடைய உம்மத்தில் எல்லாரும் சொர்க்கம் போவாங்க, என்னைய பின்பற்றக்கூடியவர்கள், மறுக்கக்கூடியவர்கள் போக மாட்டாங்க, மறுத்தவர்களை தவிர என்று சொன்னார். அன்புக்குரியவர்களை, ஈமான் வதாஅத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும், ஈமான் இருக்க வேண்டும். அது சுவனத்துக்கு போகக்கூடிய ஒரு பாதை, ஒரு தரீக். அதேபோல் அன்புன முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் எல்லா விடயங்களிலும் நாம் பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு வழி. தெளிவாக அல்லாஹ் ஆதாரபூர்வமாக குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மூலமாக, ஹதீஸ் மூலமாகத்தான் இந்த இடத்தை நான் இந்த 20 விடயங்களை உங்களிடத்திலே முன்வைக்கின்றேன் அன்புக்குரியவர்கள். அடுத்தது கஸ்ரத்து சுஜூத், அதிகமான சுஜூத்.
அதிகமான சுஜூத் என்று சொன்னால் அதில் மறைமுகமான விடயம் இருக்கின்றது. சும்மா சுஜூது செய்யலாதே, துஆவுக்காக வேண்டி நாங்கள் செய்வோம். அன்புக்குரியவர்களே, கஸ்ரத்து ஸலா, இதில் ஒரு கினாயத்து இருக்குது. அதிகமாக அல்லாஹ்வுடைய வழிபாடு, தொழுகை அதிகமாக தொழுகிறது. இது ஒரு சம்பவம் ஆதாரமாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, அன்புள்ள முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு ஹாதிம் தான் ரபியத் இப்னு மாலிக் அல் அஸ்லமி. 17 வயது, மிக நெருக்கமானவர், மிக முஹப்பத். இது விரிவான பாடம். அன்புக்குரியவர்களே, ஒரு வேலை செய்யக்கூடியவருக்கும் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மஹப்பத், எங்களுடைய ஹாதிம், எங்களோட வேலைக்காரர், எங்களோட கூலிக்காரர், அவரோட நாங்கள் எவ்வளோ அன்பாக பண்பாக அவரோட எப்படி நாங்கள் எங்களோட கம்யூனிகேஷன் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த சம்பவத்துக்கு கீழால வருது. ஆனால் விஷயம் என்னண்டா, பாயிண்ட் என்னன்னு சொன்ன அன்புக்குரியவர்களே, இவங்க நல்ல நபிக்கு ஹிதுமத் செய்வாங்க. ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் அன்புல கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கோ. உங்களுக்கு என்ன கேட்கணும், அல்லாட்ட என்ன கேட்டு தரணும்? சல்னி யா ரபியா, கேளுங்க என்னட்ட, நான் எல்லாம் எடுத்து தரேன். இப்போ இவருக்கு தாராளமாக உலகத்தினுடைய முழு ஆடம்பரமான வாழ்க்கை, உலக சுகபோகம், உலக சுகண்டி, லக்ஸரி, ஸ்டாண்டர்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்கலாமே, கேட்டு வாழலாமே. ஒன்றையும் கேட்கல. அன்புன முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டது, அஸ்அலுக முராஃபதக ஃபில் ஜன்னah. யா ரசூலுல்லாஹ், எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டார். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களோட கூட மஅக, உங்களோட கூட நான் சொர்க்கத்தில் இருக்கணும். இங்கே எப்படி இருக்கிறேனோ, உங்களுக்கு எப்படி நான் ஹிதுமத் செஞ்சு கொண்டு இருக்கிறேனோ, உங்களோட கூட நான் சொர்க்கத்தில் இருக்கணும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி ஸுஜூத். சுருக்கமாக சம்பவத்தை சொல்லிக் கொண்டு போகிறேன். அன்புக்குரியவர்களே, இதை நீங்கள் அடையணும் என்று சொன்னால் என்னையோட கூட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதிகமாக சுஜூது செய்யுங்க, அதிகமான தொழுகை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்க என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சொன்னாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, கஸ்ரத்து சுஜூத் வஸ்ஸலா, தொழுகை இருக்குதே, இது எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். அந்த இன்பத்தில் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய தொழுகை, என்னுடைய கண்குளிர்ச்சி, என்னுடைய இன்பம், எனக்கு பிரியாணி பிளேட் வச்சொன்னே. அன்புக்குரியவர்களே, மஸ்ஜிதில் இஃப்தாருக்கு பிரியாணியை வச்சோன்னே எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அது வரத்தான் வேணும், கூடாது என்று சொல்ல வரவில்லை. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோம்பாளிக்கு 2 சந்தோஷம். ஃபர்ஹத்துன் இன்தல் இஃப்தார் வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹ். ஒரு உதாரணத்தில் புரிய வைக்கிறதுக்காக சொல்லுங்கள். பிரியாணி வச்சோன்னே எவ்வளோ ஆசையாக ஆர்வமாக வரத்தான் வேணும், மனுஷனுக்கு வரும் தான். நோம்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒன்று, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷம் வரும். இஃப்தாரில் இங்கே மஸ்ஜிதில் பிரியாணி வச்சாங்க, அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக, எவ்வளோ ஒரு பசியோட சந்தோஷமாக ஆசையாக சாப்பிட்டோம். இதை மாதிரி கியாமுல் லைலுக்கு, தராவிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த இன்பம் எங்களுக்கு, இந்த இன்பம் இதில் வரணும், அந்த இன்பம் இதில் வரணும். எனவே அன்புக்குரியவர்களே, அதுதான் மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக 4வது விஷயம், எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள்ல 4வது விஷயம், அதுக்கு முன்னால் அன்புக்குரியவர்களே, ஐன்னி அலா நஃப்ஸிக கஸ்ரத்தி சுஜூத், அதிகமான சுஜூத். எனவே அந்த தொழுகை அமல் இபாதத்துக்கல்ல அவங்களுக்கு இருந்த அந்த இன்பம் அது எங்களுக்கு இதே. அடுத்த விஷயம், அல் ஹௌஃபு மினல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய பயம். இதுவும் என்ன செய்யும் என்றா எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்றார், எல்லா கட்டங்களையும் அவன் அஞ்சி பயந்து நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். ஒலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சன்னிதானத்தை யார் பயந்து வாழ்வாங்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விதமான சொர்க்கம். ஒரு வாலிபருடைய சரித்திரம் இதுக்கு கீழால் எழுத, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் அந்த வாலிபர் அல்லாஹ்வுடைய பயத்தால் வஃபாத்தாகி போறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மக்பராவுக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய பயம், பாவத்துக்கு முன்னால், பாவம் முன்னால் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பயம்,
அல்லாஹுடைய அச்சம் அது எங்களுக்கு வரணும். அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த பயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாலிபருக்கு அந்த 2 சொர்க்கத்தையும் கொடுத்தார். எனவே அல்லாஹுடைய பயம் அது எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். மன் காஃப அத்லஜ், யார் அல்லாஹ்வை பயப்படுவாரோ, பயப்பட்டா அவர் என்ன செய்வார்? யதசாபகு இலா ஃபிஅலி தாஅத், அல்லாஹ்வுடைய வழிபாடுகளில் ஈடுபடுவார். வமன் அத்லஜ் வதகர்ருப் இலல்லாஹ் ஃபி தாஅத், அல்லாஹ்வுடைய வழிபாடுகளில் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் பலகல் மன்சில், இப்ப அவர் உயர்ந்த அந்தஸ்து, பலகல் ஜன்னா, சொர்க்கத்தை அடைவார். அலா இன்ன சில்அத்தல்லாஹில் காலியா, அலா இன்ன சில்அத்தல்லாஹில் ஜன்னா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய வஸ்து, அல்லாஹுடைய சுவர்க்கம் இருக்குதே, அது மிக பெருமதியான, அப்படிப்பட்ட அந்த பெருமதியான சுவர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவார். அல்லாஹுடைய பயம். இது எத்தனாவது விடயம்? இப்பொழுது அன்புக்குரியவர்களே 5வது விடயத்தை சொல்றேன். அஷ்ஷஹாதத்து ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில ஷஹீதாகிறது. அன்புக்குரியவர்களே, அதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுவும் அஸ்பாபு துஹூலில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம். எனவே அந்த ஷஹாதத்தை அடையாமலே எங்களுக்கு அந்த பாக்கியத்தை அடையலாம். ஆனால் உண்மையான நியத்து எங்களுக்கு இருக்கணும். நிஅமத்துல் குப்ரா, மகத்தான நிஅமத் இது. லா யஸ்தஹிக்குஹா இல்லல் முக்லிசூன், இஹ்லாஸ் உடையவர்கள் தான் இதை அடைவார்கள். அஸ்ஸஹாபா கானூ யதசாபகூன் கானூ யதசாஅலூ, சஹாபா இந்த ஷஹீதுடைய இந்த ஷஹாதத்தை அவங்க கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை யாருக்கு தெரிவு செஞ்சு கொடுக்கிறானோ அவர்களுக்கு தான் ஷஹாதத்தை கொடுப்பான். வயத்தஹித மின்கும் ஷுஹதா யக்தார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை தேர்ந்தெடுக்கிறானோ, யாரை புறக்கி எடுக்கிறானோ அவங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். சஹாபாக்களுடைய சரித்திரங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, 100க்கும் மேற்பட்ட யுத்தங்களில் கலந்து கொண்ட சஹாபாக்கள், அல்லாஹ் அவர்களை நாடல்ல ஷஹாதத்தை கொடுக்கல, அவர்கள் படுக்கையில் தான் வஃபாத்தாகினார், ஃபிராஷ் அலல் ஃபிராஷ். அன்புக்குரியவர்களே, சையதுனா காலித் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 100க்கும் அதிகமான யுத்தத்தில் கலந்து கொண்டார். ஆனால் அவர் வஃபாத்தாகினது அலல் ஃபிராஷ், உடைய விருப்பில். அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடையது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. துஆ செய்வாங்க அதிகமாக. துஆ, அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌத்தனா பிபலதி ரசூலிக் பிபலதி ரசூலிக், உன்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊரில் மதீனா வஃபாத்தை தாயா அல்லாஹ், உன்ட பாதையில் ஷஹாதத்தை தாயா அல்லாஹ், பிசித்கி நிய்யா, கல்பால. அன்புக்குரியவர்களை கேட்டால் அல்லாஹ் அந்த ஷஹாதத் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பான். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, மதீனா அழிக்கிறாரு, யுத்தங்கள் நடக்குது வெளியில, இவர் இங்க கேட்கிறாரு, இங்க வஃபாத் ஆகணுன்றாரு, ஆனா ஷஹாதத்தும் கிடைக்கணும் என்று கேட்கிறார். கடைசிக்கு என்ன நடந்துச்சு? ஃபஜ்ருடைய தொழுகையில், அன்புக்குரியவர்களே, தொழுகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அபு லுஅலு அல் மஜூசி லுஅலு அவனுடைய தாக்கத்தின் மூலமாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தாக்கப்பட்டு ஷஹீதாக்கப்படுறாங்க தொழுகையில் இருக்கக்கூடிய நேரத்தில். துஆ, அன்புக்குரியவர்களே, துஆ செய்வோம் என்று இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை, எங்களுக்கு ஷஹாதத் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அன்புக்குரியவர்களே, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கொடுக்குறான் என்றா, அதுக்குரிய நன்மை எவ்வளோ பெரிய நன்மை என்று சொன்னா, ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை அவருக்கு காட்டுவான். யரா மக்அதஹு இலல் ஜன்னா தாஜுல் வகார், தக்வாவுடைய கிரீடத்தை அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அணிவிக்கிறான். ஈமானுடைய ஆபரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹில்யத்துல் ஈமான், ஈமானுடைய ஆபரணத்தை அணிவிக்கிறான். பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். துனியாவை அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரகாசமாக்குறான். 70 பேருக்கு சிஃபாரிசு செய்ய, ஒரு ஹாஃபிலுக்கு 10 பேருக்கு சிஃபாரிசு செய்யலாம், அதை மாதிரி 70 பேருக்கு சிஃபாரிசு செய்யலாம். ஒரு ஷஹீதுக்கு 72 ஹூர்லிங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ஒரு ஷஹீதுக்கு கொடுக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் உண்மையாக இந்த துஆவை கேட்கக்கூடிய நேரத்தில் நிறைய பேர், அதுக்கு தான் இந்த விஷயம் வருகிறது. அன்புக்குரியவர்களே, வாயால் கேட்குறான கல்புல பயம் ஒன்று இருக்குது.
அதனால் நாங்கள் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஷஹாதத்தன் ஃபீ சபீலி என்று சொல்லக்கூடிய அந்த துஆவை நாங்கள் கேட்கணும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கல்பால கேட்குற நேரம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அடுத்தது 6வது அன்புக்குரியவர்களே, அத்தமஸ்ஸுக் பில் குர்ஆனில் கரீம், குர்ஆனோடு இருக்கக்கூடிய தொடர்பு. இதை பற்றி நாங்கள் ஏராளமாக ரமலானுடைய காலங்களில் நான் கேட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்அல் லக அலாகா பைனக வ பைனல் குர்ஆன், குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு நாங்கள் சீரா. தரக்து ஃபீக்கும் மா இன் தமஸ்ஸக்தும் பிஹி லன் ததில்லு பஅதி அபதன் கிதாபுல்லாஹ் வ சுன்னதி, என்னுடைய சுன்னத், அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தும் குர்ஆன், இது ரெண்டையும் நாங்கள் பற்றி பிடிச்சு கொண்டோம் என்று சொன்னால் ஃபல் குர்ஆனுல் கரீம் மன் தமஸ்ஸக பிஹி நஜா, யார் இதை பற்றி கொள்வார்களோ, இதனுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வார்களோ, நஜா அல் ஜன்னா, சுவர்க்க வெற்றியை அவர் அடைவார். எனவே அத்தமஸ்ஸுக் பில் குர்ஆன், குர்ஆனோடு இருக்கக்கூடிய தொடர்பும் எங்களே சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற வழிதான். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே 7வது அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. இதுவும் அன்புக்குரியவர்களே ஹஜ்ஜுடைய காலங்கள் நெருங்கி கொண்டு இருக்குது. ரமலானுடைய காலம் முடிஞ்சால் ஹஜ்ஜுடைய காலங்கள் எங்களை முன்னோக்கி கொண்டு இருக்குது. ஹஜ்ஜு செய்கிறதுக்கு வசதி இருந்தும் அதை பிற்போட்டி கொண்டு இருக்கிறது. இது பாவம். ஏனென்று சொன்னால் இதே நிலைமையில மௌத்து வந்துட்டா ஹஜ்ஜு கடமையான நிலைமையில இவர் மௌத்தாகுவார். மௌத்தாகி போன மையத்துக்கு 5 கடமைகள், நான் 5 விஷயத்தை சரியாக செஞ்சிக்கோணுமே என்று சொல்லி கபூரில் இருந்து எதிர்பார்த்துட்டீப்பார். கபூரில் இருந்து எதிர்பார்த்துட்டீப்பார் 5 விஷயங்கள் என்ற கபூருக்கு வரணும் என்று. அதில் முக்கியமான ஒரு விஷயம், ஹஜ்ஜு கடமையை செய்யாமல் வைத்திருந்தா உள்ள குட்டி கடமையான நெருக்கமான குடும்பத்தினர்கள் ஹஜ்ஜு செய்யணும் என்று செஞ்சாத்தான் வரும், இல்லாட்டி பாவம். இன்னும் ஒன்று கடன், இன்னொன்று இஸ்திஃபார், இன்னொன்று துஆ. இப்படி அன்புக்குரியவர்களே 5 விஷயங்கள். அஹப்புல் அமால் மையித், ஒரு மையத் கபூரில் இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கும். முஅஸ்கருல் மௌத்தா யன்ததிரூனக், மையத்துகளின் பட்டாளம் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அதுக்கு கூலி என்ன? சொர்க்கம். ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கு. எனவே ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறார், ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறார், பாவமும் செஞ்சிருக்கிறார் என்று சொன்னால் திருமிதியினுடைய ஹதீஸில் வந்திருக்குது, யன்ஃபஆனில் ஃபக்ர வஸ்ஸுனூப், ஒரு மனிதனுடைய அவனுடைய பாவங்களை, அவனுடைய ஃபக்ரை, ஏழ்மையை இல்லாமல் ஆக்கும். எது? ஹஜ்ஜி செஞ்சா உம்ரா செஞ்சா சல்லி வைத்திருமே பெரிய அமௌண்ட். ஆனால் ஹதீஸ் சொல்லுதுன்னா ஹஜ் உம்ரா செஞ்சா நீங்கள் ஏழைண்டா உங்களுக்கு பணக்காரனாவே. நம்பிக்கையோடு செஞ்சு பார்ப்போம், நிச்சயமாக அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான். இன்றைக்கு ஹஜ்ஜி கஷ்டத்தில் இருந்து, எனக்கு நெருக்கமான ஒரு வாலிபர், அவருக்கு கஷ்டம் கடும் கஷ்டத்தில் இருந்தவர் ஹஜ்ஜி செஞ்சாரும். அன்புக்குரியவர்களே கஷ்டத்தோடு தான், ஆனால் இப்போ வசதியோடு இருக்கிறார், நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்குரிய கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை தாரான், அந்த சொர்க்க பாக்கியம் கிடைக்கும். எனவே அந்த சான்ஸை நாங்கள் மிஸ் பண்ணிக்கொண்டே இருந்து எங்களுக்கு மௌத்து வந்துட்டேன்னு சொன்னால் அந்த கடமை கொழுவப்பட்ட நிலைமை நாங்கள் மௌத்தாயிடும். அதாவது அன்புக்குரியவர்களே அல் முஹாஃபதத்து அல ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகையில் பக்குவமாக இருக்கு. 5 நேர தொழுகையில் இருக்குதே, ஸ்பெஷலாக வந்து இருக்குதே 5 நேர தொழுகை, குறிப்பாக வந்து இருக்குது ஸலாத்துல் அஸ்ர், ஸலாத்து சுபஹ், மன் ஸல்லல் பர்தைன் ஜஹலல் ஜன்னah. 2 குளிர்ந்த நேர தொழுகையை யார் தொழுதுடுவாங்களோ சொர்க்கம் நுழைஞ்சிட்டாங்க என்பதாக ஹதீஸில் வந்திருக்கு. ஸ்பெஷலாக இந்த 2 தொழுகைக்கும் வந்திருக்குது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுல்லாஹ வஸல்லு ஹம்ஸக்கும் தத்குலுல் ஜன்னத ரப்பக்கும், அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, 5 நேர தொழுகையில் பக்குவமாக தொழுங்க, அப்போ உங்களுக்கு சொர்க்கத்துடைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ரப்ப உங்களை சொர்க்கத்துக்குள்ள நுழைப்பான். فمن حافظ عليهن كان له عند الله عهد ان يدخله الجنه, யார் 5 நேர தொழுகையை பக்குவமாக பாதுகாப்பாரோ, பேணி பாதுகாத்து தொழுவாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்குள்ளுக்கு நுழைக்கிறவனுக்கு பொறுப்பாவி. அடுத்ததாக அன்புக்குரியவர்களே 9வது சுவர்க்கத்துக்கு போகிற வழிகளில் 9வது கஃபாலத்துல் யதீம். ஒரு சிலர் அன்புக்குரியவர்களை நானும் பார்த்திருக்கிறேன், அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பான். நிறைய பேர் இந்த சைடை யோசிக்கிறதே இல்லை.
ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அனாதைகள், வாப்பா இல்லாதவங்க, உம்மா இல்லாதவங்க, உம்மா வாப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எங்கட பிள்ளைகளை பார்க்குற மாதிரி அவங்கள அநாத இல்லங்களில் பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இப்படி ஒதுக்கப்பட்டு இருப்பாங்க. மாஷா அல்லாஹ், அதை அழகாக பார்த்து செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல வரவில்லை. ஆனால் அதுக்கு அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன வகாஃபிலுல் யதீம் கஹாதைனி ஃபில் ஜன்னah. இந்த ரெண்டு விரலையும் இப்படி தான் காட்டினாங்க. நானும் யார் அனாதைய தலையை தடாவி அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சு அவர் அனாதையை பராமரிக்கிறாரோ நானும் அவரும் இப்படி இருப்போம் சொர்க்கத்தில் சொன்னாங்க. வஜமஅ பைன ஃபர்ரக பைன ஸப்பாபா வல் உஸ்தா. இது ரெண்டையும் சேர்த்து சொல்லி காட்டினாங்க. பிரித்து சொல்லி காட்டல, சேர்த்து சொல்லி காட்டினாங்க. அன்புக்குரியவர்களே, அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் எங்களோட வாழ்க்கையில் ஒரு கசரி தேடி பார்த்துருப்போமா, செஞ்சிருப்போமா? இல்லை, மாஷா அல்லாஹ் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, அதையே தனியாக செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் பாக்கியசாலிகள். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக 10வது விடயம், நேரமோ சுருக்கமாக இருக்கின்றது. இயாதத்துல் மரீத், நோயாளி விசாரிக்க. இன்னைக்கு ஜனாசாக்கள் ஊரில் விழுந்து கொண்டே இருக்குது. நோயாளிகள் எல்லா ஊர் மஹல்லாக்கள்லையும் நோயாளிகள். அல்லாஹ்வுடைய பாதையில் போகக்கூடியவங்க மஷூராலிருந்து அவங்க தேடி தேடி போய்த்து சந்திக்கிறாங்க. உறவுகள் குடும்பங்கள் கூட இல்லா மாஷா அல்லாஹ் சந்திக்கக்கூடியவர் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல வரவில்லை. இயாதத்துல் மரீத் வ ஜியாரத்துல் மரீத், நோயாளியை சந்திக்கிறது, நோயாளியை நோய் விசாரிக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்து பார்க்கறது, வீட்டில் போய்த்து பார்க்கறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஆத மரீவன், அது வேற நோக்கங்களுக்காக இருக்கக்கூடாது, ஹாலிசத்தன் லில்லாஹ், அது அல்லாஹுக்காக இருக்கும். திருமதியினுடைய ரிவாயத்தில் இருக்குது, நாதா முனாதி மின் கிபலில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல அன்ன, அன்புக்குரியவர்களே, வதபவ்வஅத மினல் ஜன்னதி மன்சிலன், யார் நோயாளியை நோய் விசாரிக்கிறாரோ அவர் போன பாதை இருக்குதே, அவர் நல்லவராக ஆகிவிட்டார், அவர் போன பாதை அது சிறந்ததாக ஆகிவிட்டது. வதபவ்வஅத மினல் ஜன்னதி மன்சிலன், அவர் சொர்க்கத்தில் அவருக்காக ஒரு இடத்தை ஒதுக்கிட்டார், அவருக்கு ஒரு காணி எடுத்துட்டார், வீடு எடுத்துட்டார். ஒருத்தரை சந்திச்சா அன்புக்குரியவர்களே, அப்போ சொர்க்கத்தில் இடம் கிடைச்சிட்டு, சொர்க்கத்துக்கு போனால் தான் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அப்போ இதுவும் என்ன? சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அமல். அடுத்தது 11வது அஸ்ஸமஹா, மன்னிப்பு. நான் மன்னிக்கவே மாட்டேன், எங்கே போனாலும் மன்னிக்கிறதே கிடையாது. 27க்கு வந்தாலும் அவர் ஒரு பக்கம் அழுக, இவர் ஒரு பக்கம் அழுக, மன்னிப்புன்றது இல்லை. எல்லாரோடையும் இரக்கமாக அன்பாக ஒரு வியாபாரத்திலையும் சொஃப்டாக நடக்கக்கூடிய அந்த விடயம் ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அத்கலஹுல்லாஹுல் ஜன்னா ரஜுலன் லில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல, அத்கல ரஜுலன் அல் ஜன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அந்த மனிதன் எப்படி என்றா, கான சஹ்லன் முஷ்தரியன் வபாயியன் வகாதியன் வமுக்ததியன், அவர் தீர்ப்பளித்தாலும் அவர் வாங்கினாலும் அவர் விற்றாலும் அவருடைய புழக்கங்கள் அவருடைய கொடுக்கல் வாங்கல் எல்லா விடயத்திலையும் இவர் ஏழை, இவர் கஷ்டவாளி, அவருக்கு சல்லி தந்தாலும் கொடுக்கிறது, இல்லாட்டியும் கொடுக்கிறது, அவர் கேட்டா கொடுக்கிறது, சொஃப்டாக அன்பாக பண்பாக மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை நடக்கிறாரு. இவர் சொர்க்கவாதி, அவர் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அடுத்த அமல் அன்புக்குரியவர்களே, இது பெண்களுக்கு குறிப்பானது. அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உள்ளத்தால் சலாவாத்து சொல்லிக்கோங்க. பாத சலா, இது ஞாபகம் நிற்பதற்காகவே பாத சலாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அல் மர்அத்து ஸாலிஹா அல் முத்திஆ லி ஸௌஜிஹா, தண்ட கணவனுக்கு வழிபடக்கூடிய ஒரு சாலிஹான பெண், இவக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கொடுக்கிறான். ஹதீஸ்ல வந்து இருக்குது, ஒரு பெண்மணி இப்னு ஹிப்பான்ல வந்து இருக்குது, இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, 5 நேர தொழுகை ஒரு பெண்மணி அழகாக தொழுறா, வஸாமத் ஷஹ்ரஹா, நோம்பு மாசத்துல நோம்பு பிடிக்கிறா, வஹஸனத் ஃபர்ஜஹா, தண்ட கற்பை பாதுகாத்து கொண்டு, வஅதாஅத் ஜௌஜஹா, தண்ட கணவனுக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறா. கீல லஹா உதுகுலி மின் ஐ அப்வாபில் ஜன்னதி ஷிஅதி, உங்களுக்கு சொர்க்கத்தில் எல்லா வாயல்களும் திறந்து கொடுக்கப்பட்டு விருப்பமான வாயலால் சொர்க்கத்துக்கு போங்க. ஆனால் லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக், கணவன் சொல்றாரு ஒரு பாவம், அல்லாஹ்க்கு மாற்றமான ஒரு விஷயத்துக்கு கணவன் செய்ய சொல்றாரு, அதுக்கு வழிபட தேவையில்லை. அது உம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி,
அது இஸ்லாத்துடைய கோட்பாடு, உலமாக்களுக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, பாவத்தை செய்ய சொல்றாரு கணவன், அதை மனைவி இத்தாஅத் செய்யணும் என்று இல்லை. அப்படி என்று இருந்தால் அந்த பெண்மணிக்கு அன்புக்குரியவர்களை அதை விட அந்த ஹதீஸில் தொடர்ல வருகிறது, அதை விட அதிகமாக ஒன்றும் சொல்லப்படலை. அந்த பெண் சொர்க்கவாதி, 7 வாயல் சொர்க்கத்தினுடைய 8 வாயல்கள் சொர்க்கத்து. அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, ஒரே ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது 13, 14, 15, 16 அந்த நம்பரில் ஒரே ஹதீஸில் 4 விஷயங்கள் சொல்லப்பட்டது. சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி. இப்பொழுது சொல்லப்படக்கூடிய இந்த ஒரே ஹதீஸில் 4 விடயங்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அன்புடைய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்கும், வீடு இருக்கும். அதை வெளியில் இருந்து பார்த்தா அப்படியே உள்ளுக்கு அப்படியே விளங்கும், உள்ளுக்கு இருந்து பார்த்தா அப்படியே வெளியே விளங்கும். அது அப்படியே பெலஸ், அது கண்ணாடியால் கிளாஸால தான் ஆக்கப்பட்டிருக்கும். சஹாபாக்கள் கேட்குறாங்க, மன் சயதுகுலு ஹாதிஹில் குரஃப் அல் ஜன்னா, அந்த சொர்க்கத்துக்கு யாரு போவாங்க யா ரசூலுல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிமன் அத்அம அத்-தஆம் வ அஃஷா அஸ்-ஸலாம் வ ஸல்லா பில்-லைல் வன் நாஸு நியாம் வ தவாம் ஸியாம் வஸலில் அர்ஹாம் இஃஷாஉ ஸலாம். ஸலாத்தை அதிகமாக பரப்புறவர், ஆள் பார்த்து பரப்புறவர் அல்ல. இத்ஆமு அத்-தஆம், உணவு கொடுக்கிறாரு, ஆள் பார்த்து கொடுக்கிறவர் அல்ல. சிலத்துல் அர்ஹாம், உறவை பேன்றாரு. அஸ்-ஸலாத்து பில்-லைல் வன் நாஸு நியாமுன், எவ்வளவுதான் உறவு துண்டிச்சு போனாலும் இவர் உறவை சேர்ந்து போறாரு. அஸ்ஸலாத்து பில்-லைல் வன்-நாஸு நியாமுன், அதிகமான வணக்க வழிபாடு, இரா வணக்கங்களை ஈடுபடுறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நார் அர்பஅத்து முஜ்தமிஅன ஃபீ ஹதீஸின் வாஹித், ஒரே ஹதீஸ்ல 4 விஷயம் வந்துட்டு 16 முடிஞ்சு. அன்புக்குரியவர்களே, 17வது விஷயம் அஸ்ஸப்ரு அலா ஃபிராக்கில் அஹிப்பா அஹதில் அஹிப்பா. எங்கட புள்ளை ஒன்று மௌத்தா போயிட்டு, அல்லது எங்களுக்கு நெருக்கமான ஒரு புள்ளையோ அல்லது சகோதரியோ மிக நெருக்கமான எங்களோட ஒரு உறவு மௌத்தா போயிட்டுன்னு சொன்னால் இது சம்பந்தமாக ஹதீஸ் வந்திருக்குது. மன் அஹதல்லாஹு சஃபியஹு, மன் அஹதல்லாஹு சஃபியஹு அல்லதி யுஹிப்புஹு, அவர் விரும்பக்கூடிய ஒரு ஈர கொழுந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருடைய எடுத்துட்டான, எங்களோட ஒரு புள்ளைய மௌத்தாகிட்டா அன்புக்குரியவர்களே, இவர் அதில் பொறுமையாக இருக்கிறார், பொறுமையை இலக்கல்ல. ஃபஸபர ஃபலைஸ லஹு ஜஸாஉன் இன்தல்லாஹி இலல் ஜன்னா, அல்லாஹ்விடத்தில் அதுக்கு கூலி சொர்க்கம் என்பதாக வந்திருக்கு. எனவே குழந்தைகளை இழந்திருப்போம், உறவுகள் இழந்திருப்போம், அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு பெரும் நன்மாராயம், இது ஒரு துருக், இது ஒரு சபப். அல்லாஹ் அதை வச்சு அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இன்னும் ஒரு ஹதீஸ்ல அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்லி காட்டுறான். ஃபில் ஹதீஸுல் குத்ஸி ரப்புனா தபாரக வ தஆலா யகூல் ஃபலைஸ லஹு ஜஸாஉன் இல்லா அன் உஅவ்விதஹு அல் ஜன்னா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்பதாக ஹதீஸ்ல வந்து. அடுத்தது 18வது விடயம், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் தவறாம ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளும். ஆயத்துல் குர்சியை தவறாம ஓதிக்கொண்டது ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது. லம் யம்னஉஹு மின் துஹூலில் ஜன்னதி இல்லா அய்யமூத். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை யார் ஓதுவாரோ அவர் சொர்க்கம் போறதுக்கு மௌத்து தட. அவர் மௌத்தாகினா முபாஷரத்தன் உடனடியாக சொர்க்கம் போவாரு. எங்க போவார்? சொர்க்கம் போவார். அப்ப ஆயத்துல் குர்சியை 5 நேர தொழுகைக்கு பின்னால் தவறாமல் ஓதி வருவக்கூடியவர் மௌத்தாகிறது மட்டும்தான் பாக்கி, மௌத்தாகினுடனே சொர்க்கம் போவார். அடுத்ததாக 19 சூரத்துல் முல்க் இருக்குதே, சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று வரக்கூடிய சூரத்துல் முல்கை ஒவ்வொரு நாளும் இரவேல ஓதிட்டு படுத்தா அன்புக்குரியவர்களே ஹதீஸில் தெளிவாக வந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனில் ஒரு சூரா இருக்குது, அந்த சூறாவில் 30 ஆயத்துக்கள் இருக்குது. அந்த சூரா என்ன செய்யும் தெரியுமா? தன்னுடைய அந்த சாஹிபுக்காக வேண்டி, அதை ஓதக்கூடிய மனிதருக்காக வேண்டி மன்றாடும். அல்லாஹ்விடத்தில் கியாமத்தில் மன்றாடுறது இல்லை, சொர்க்கத்துக்கு கொண்டு போய்த்து சேர்க்கணும். ஹஸமத் அன் சாஹிபிஹா ஹத்தா அத்ஹலத்ஹுல் ஜன்னா, அவனை சொர்க்கத்துக்கு நுழைக்கிறதுக்காக வேண்டி வாதாடும், மன்றாடும். அந்த சூரா எது தெரியுமா? ஹிய சூரத்துல் முல்க் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். நாங்கள் இதை தொடர்ந்து ஓதிட்டு வருவோம். அடுத்தது 20வது விஷயம் அன்புக்குரியவர்களே, அது ஒரு அரை நிமிஷத்தில், ஒரு நிமிஷம் கூட போகாது, அரை நிமிஷத்தில் செய்யணும்.
சுபஹுக்கு பின்னாலேயும் அந்தியிலையும், காலையிலையும் அந்தியிலையும் செய்யணும். இது ஒரு இஸ்திக்ஃபார். இது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இஸ்திக்ஃபார் தான். இது எல்லா குர்ஆன்லயும் இருக்குது தான். சையதுல் இஸ்திக்ஃபார், சையதுல் இஸ்திக்ஃபார். ஆனால் சும்மா வாயால் வளவலன்னு திக்ரு செய்கிறது அல்ல. அல்லாஹுடைய திக்ர், அல்லாஹுவை நாங்கள் நினைச்சி பிஹுதூரி கல்ப் சபாஹன் வ மஸாஅன், காலையிலும் மாலையிலும் اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت என்று வரக்கூடிய இந்த சையதுல் இஸ்திக்ஃபார் மன் காலஹு இதா அஸ்பஹ மூகிரன் பிஹி ஃபமாத மின் யௌமிஹி, உண்டை கோதினார் காலையில், அந்த நாள் அந்தியாகிறதுக்கு முன்னால் அவர் மௌத்தாகினண்டா ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது. தஹலல் ஜன்னா, அந்தில ஓதுறாரு, அந்தில இரவுல மௌத்தாகிறாரு, ஃபீ லைலத்திஹி தஹலல் ஜன்னா. எனவே அன்புக்குரியவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 20 விடயங்களை இஷ்ரூன சபபன் லிதுகூலில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு எங்களை கொண்டு போகக்கூடிய 20 அமலையும் ஹதீஸ் ஆதாரத்தோட சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய பாக்கியத்தை இந்த இடத்துல எங்களுக்கு தந்தான். இதில் மிக முக்கியம் அன்புக்குரியவர்களை 20 அமல் இதில் இருக்குது. 20 அமல், இதை நாங்கள் தெளிவாக கேட்டிருந்தோம்னா 20 அமல் சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கொள்றேன் அன்புக்குரியவர்கள். 20 பாயிண்டாக, ஒன்றாவது ஈமான், அடுத்தது தாஅத்துர் ரசூல், அடுத்தது அதிகமான சுஜூதுகள் செய்கிறது, அடுத்தது அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய பாதையில அதாவது ஷஹாதத் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, அடுத்தது குர்ஆனுடைய தொடர்பு, அடுத்தது ஹஜ்ஜி அன்புக்குரியவர்களே, அதுக்கடுத்தது 5 நேர தொழுகைகள், அடுத்தது அனாதைகளை பாதுகாக்கிறது கஃபாலத்துல் யதீம், அடுத்தது இயாதத்துல் மரீல் நோயாளிகளை விசாரிக்கிற நோய் விசாரிக்கிறது, அதுக்கடுத்தது மன்னிப்பு, அதுக்கடுத்தது கணவனுக்கு வழிபடக்கூடிய இதாஅத் செய்யக்கூடிய பெண், அதுக்கடுத்தது அன்புக்குரியவர்களே சலாத்தை பரப்புறது, அதிகமாக உணவளிக்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது, அதுக்கு உறவு பேன்றது, அதே போல இரவனுடைய தொழுகைகள் அதிகமாக தொழுகிறது, தன்னுடைய உறவுக்காக இறந்து போன உறவுக்காக நெருங்கிய உறவுக்காக பொறுமை செய்கிறது. அதுக்கு அடுத்த விஷயம் ஆயத்துல் குர்சி, சூரத்துல் முல்க், சையதுல் இஸ்திக்ஃபார். அன்புக்குரியவர்களே, இந்த எல்லா விஷயங்களையும் நான் வடித்து தேர்ந்தெடுத்து அன்புக்குரியவர்களே உலமாக்கள் எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களை என்ன செய்யுமெண்டா சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி ஆதாரபூர்வமாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த அமல்களை செஞ்சு சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா